Welcome back to my channel Visu Photoshop tutorials. இதே போன வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இது எப்படி ஒவ்வொரு டூலும் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் இருக்க கலர் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு பிளாக்கு, அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் டூல் யூஸ் பண்ணலாம். மார்க்கெட் டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. மவுஸ் வச்சு அந்த மார்க்கெட் டூலை மார்க் பண்ணுங்கள். இப்போது கண்ட்ரோல் ஜே கொடுங்க. இப்போ அந்த லேயர் 2வை கண்ட்ரோல் பிடிச்சி மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதும் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட்டு கொடுப்போம். ஒயிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஆல்ட் டெலிட் கொடுத்துருங்க. பாக்ஸ்குள்ளேயே இன்னொரு குட்டி பாக்ஸ் போடுவோம். அது லேயர் பேக்ரவுண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்ட்ரோல் ஜே கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துடும். அதுலேயும் கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணிங்கன்னா பாக்ஸ் செலக்ட் ஆகிடும். அதுலேயும் கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஆல்ட் டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துடும். இந்த லேயர் கீழே இருக்குது. இந்த லேயர் மேலே தூக்கி போட்டோம்னா கலர் வந்துடும். அதுக்கு கண்ட்ரோல் பிடிச்சி அப் பட்டன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த லேயரையும் பின்னாடி இருக்க லேயரையும் லாக் பண்ணிடலாம். இது எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த சைடு வேணால் மாற்றிக்கலாம். நம்மளோட ரெக்யூப்மெண்ட்டை பொறுத்து எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அதை எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னா, முன்னாடி இருக்கிறலையும் பின்னாடி இருக்கிறலையும் செலக்ட் பண்ணும்போது ஷிஃப்ட்டு பிடிச்சி செலக்ட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ இது ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரவுண்டு ஷேப்புக்கு போகலாம். ரவுண்டு போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஜே கொடுத்து அந்த லேயர் ஃப்ளோவில் கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் செலக்ட் ஆகிடும். இப்போ அதுக்கு கலர் சேஞ்ச் கொடுக்கலாம். கலர் மாற்றலாம். ஆல்ரெடி இருக்க அந்த கலரே கொடுத்துட்டேன். அதாவது ஆல்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த ரவுண்டுக்குள்ளே இன்னொரு ரவுண்டு போட முடியாது, ஏன்னா அக்யூரேட்டாக போட முடியாதனால இந்த ரவுண்டையும் நம்ம செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதை மட்டும் கண்ட்ரோல் டி போட்டு சுருக்கிக்கலாம். இந்த லேயர் காப்பியில் கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லேயர் செலக்ட் ஆகிடும். இப்போ இதில் வந்து கலர் வேறு மாற்றலாம். ஓகே கொடுத்துருங்க. ஆல்ட் டெலிட் கொடுங்க. கலர் சேஞ்ச் ஆகிடும். தெரியுதா உங்களுக்கு? லேயர் 4ஐயும் லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணியாச்சு. வந்து நம்ம லாசா டூல் பார்க்க போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரவுண்டு சுற்றி செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கேருந்து கட் ஆகிடும். அப்படியே மறுபடியும் பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். டூல் கொடுத்து இந்த லேயர் லாக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இ கொடுத்தாச்சு. இப்போ லாசா டூல், அதுக்கு ஷார்ட்கட் வந்து எல். ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து செலக்ட் ஆயிரும். இதுதான் யூஸ் பண்ணுறது லாசா டூலில். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது ரெண்டாவது லாசா டூல் கீழே இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மூவியோட போஸ்டர் இருக்கு இல்லையா, அதில் இருக்க டைட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது தான் செகண்ட் லாசா டூல். இப்போ இந்த மாறன் அப்படின்னு இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி காட்டுவோம். அந்த டூலில் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு. ஜூம் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை. கரெக்டாக அந்த லெட்ரு எப்படி இருக்கோ அதே மாதிரி கொண்டு வாங்க. கொஞ்சம் அந்த பேக்ரவுண்டுக்கும் அந்த லெட்டருக்கும் உள்ளேயே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஒயிட்டுக்கும் அங்கே இருக்க பேக்ரவுண்ட் கலர் ப்ரௌனும் வந்து நமக்கு வராது. கரெக்டாக இன்ச்சு பை இன்ச்சாக கட் பண்ணுங்க. அந்த சைடு வளைவுலாம் அதே மாதிரி கொடுங்க. அதுக்காக தான் இந்த டூல் யூஸ் பண்ணுறது.
நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா Ctrl J கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் எந்த லேயரில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு Ctrl J கொடுங்க. ஏன்னா நம்ம எந்த லேயரில் வச்சு கட் பண்ணுறோமோ அந்த லேயரில் தான் வரும். ஃபெதர் கொடுத்துக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் கொடுத்துக்கோங்க. 2 கொடுத்துக்கோங்க. Ctrl J மோட் டூல் கிளிக் பண்ணி இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. அந்த மாடர்ன் இருக்குல்ல அதே லெட்டர் கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம லாசர் டூல் பார்த்தோம், செகண்ட் லாசர் டூல் பார்த்தோம். இப்போ மேக்னெட்டிக் லாசர் டூல் சும்மா அப்படியே செலக்ட் பண்ணுறது. மோஸ்ட்லி நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது, சும்மா உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண செகண்ட் லாசர் டூல் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த கோடுபடி கொடுத்தா தான் கரெக்டாக வரும். இது வந்து ஃப்ரீயாக நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தேர்ட் மேஜிக் லாசர் டூல் இது நாங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், சும்மா உங்களுக்காக நான் சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மேஜிக் பாயிண்ட் டூல் பார்க்கலாம். ஷார்ட்கட் வந்து W. இப்போ நம்ம அதுக்கு ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கோங்க. இந்த மேஜிக் ஒன் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் இருக்க லாக்கை எடுத்துக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்க லாக் எடுத்துக்கும். இப்போ மேஜிக் டூல் W கிளிக் பண்ணி மேஜிக் டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்டில் இதை கிளிக் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு செலக்ட் ஆகணுமோ அங்கெல்லாம் செலக்ட் ஆகிடும். ஜூம் பண்ணி எங்கேயாவது இன்கரெக்டாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். சுற்றி எல்லா சைடும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஃபெதர் கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளூ கொடுப்போம், கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஆல்ட் டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் பிடிச்சி ஃபஸ்ட்டு லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் டெலீட் கொடுக்கணும், அப்போ தான் பேக்ரவுண்ட் கலர் வரும். சரி, எப்படி நம்ம இப்போ ஃபோட்டோக்கு கலர் மாற்றலான்னு பார்க்கலாம். Ctrl M கொடுத்து இந்த சென்டரில் ஒரு கோடு வருது இல்லையா, அதை லைட்டாக மேலே மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸில் கலர் மாறுறது உங்களுக்கு தெரியும். மாற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஃபெதர் கொடுத்துக்கலாம். ஃபில்டரில் டோபாஸ் டீநாய்ஸ் 5 கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் ஓரளவு எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, டோபாஸ் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் இன்வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் செலக்ட் ஆகியிருந்தது இப்போ பேக்ரவுண்டு செலக்ட் ஆகிடும். இப்போ பேக்ரவுண்ட் ஒயிட்டு மாற்றுவோம். அதே ஆல்ட் டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிராப் டூல் யூஸ் பண்ணலாம். எப்படி வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து கிராப் பண்ணி சைஸில் கரெக்டான சைஸில் கிராப் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அது கிராப் டூலுக்கு ஷார்ட்கட் வந்து C. ஏற்கனவே பிபி சைஸில் தான் இருக்குது, 35 mm 45 mm. இப்போ இந்த ஃபோட்டோவை கிராப் பண்ணிக்கலாம். கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு கரெக்டாக பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும். இப்போ கரெக்டாக அந்த பிபியில் தான் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு வியூவில் போயிட்டு பிரிண்ட் சைஸ் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன சைஸுங்கிறது கரெக்டாக வந்துடும். இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிராப் டூல் யூஸ் பண்ணுறது. இப்போ மேஜிக் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், லாசர் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், இப்போ கிராப் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைஸ் டூல், ஸ்லைஸ் செலக்ட் டூல். இந்த டூலில் நாங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணது கிடையாது. நெக்ஸ்ட் டூல் போகிறதுக்கு முன்னாடி
ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்துக்கோங்க, ஜூமிங்கில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் இருக்க இந்த டூல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோவை எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மேஜிக் வாண்ட் டூலில் செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு அன்ஈவனாக செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கிட்டு பேட்ச் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேட்ச் டூலில் தான் இருக்குது பேட்ச் டூல். இப்போ ஜூம் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை. இப்போ இந்த இடம்லாம் அன்ஈவனாக இருக்குது கரெக்டாக. இப்போ இதை ஷிஃப்ட்டு பிடிச்சி கரெக்டான இடத்துல செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது தனியாக வந்துடும். பார்த்தீங்களா? இதை அப்படியே மறுபடியும் இந்த ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது போயிடும். ஷிஃப்ட்டு பிடிச்சி கொடுத்தீங்கன்னா போயிடும். அப்படியே சைடில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல அன்ஈவனாக இருக்குது. அதே ஷிஃப்ட்டு பிடிச்சி உள்ளால் கொடுங்க. உள்ளால் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளால் வந்துடும். அதே அப்படி உள்ளால் செலக்ட் பண்ணி ஆல்ட்ரு பிடிச்சி வெளில கொடுத்தீங்கன்னா வெளில போயிடும். இப்போ கரெக்டாக அதே எட்ஜில் அப்படியே கொண்டு வந்து பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக செலக்ட் ஆகிரும். இதுக்கு தான் பேட்ச் டூல் செலக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த சைடும் சேஞ்ச் பண்ணுவோம். அதே ஷிஃப்ட்டு பிடிச்சி அந்தெல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அதே ஷிஃப்ட்டு பிடிச்சி உள்ளால் கொண்டு வாங்க. கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இந்த எட்ஜில் கொஞ்சம் இருக்குது. பேட்ச் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே ஷிஃப்ட்டு பிடிச்சி கிளிக் பண்ணால் ஹீலிங் ப்ரஷ் டூல் வரும். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபேஸில் ஏதாவது மார்க் இருக்குது, டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி மாற்றலாம். பக்கத்தில் இருக்க ஸ்கின் கலரை ஆல்ட்டு பிடிச்சி கிளிக் பண்ணி அப்படியே அதை அப்படி மாற்றினீங்கன்னா மாறும். சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? அக்யூரேட்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு கண்ணுக்கிட்ட இருக்கிறதையும் சேஞ்ச் பண்ணலாம். ஆல்ட்ரு பிடிச்சி பக்கத்தில் இருக்க ஸ்கின் கலரை கிளிக் பண்ணி அப்படியே கொடுங்க. இப்போ இந்த சைடு தலைக்கிட்ட இருக்கிற அந்த கோடை அழிக்கலாம். அதே மாதிரி மேலேயும் அழைக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு அழைச்சிக்கோங்க. ஆல்ட்ரு பிடிச்சி அந்த ஹேரில் இருக்க கலரை செலக்ட் பண்ணி அப்படியே நேராக கொண்டு வாங்க. அதே மாதிரி கீழேயும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக இருக்கிறத எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும். நான் ஃபுல்லாக அது கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோவை காட்டுறேன். எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த லாசா டூல்லாம் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரிஜினல் ஃபோட்டோவுக்கும் இப்போ சேஞ்ச் பண்ண ஃபோட்டோவுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இந்த டூல்லாம் வச்சு எவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்கோங்கிறது. ஓல்டு ஃபோட்டோவில் இருந்த மார்க் எல்லாமே இப்போ இல்லை. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரஷ் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரஷ் டூல் மேலே இருக்க ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். இப்போ வேறு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அப்படி சென்டரில் ப்ரஷ் டூலை வச்சு அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். இப்போ வேறு கலர் பண்ணி காட்டுறேன், எல்லோ. அதே மாதிரி இப்போ வேறு கலர் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும். இப்போ ஏதாவது ஃபோட்டோவுக்கு டெத்து ஃபோட்டோவுக்கு பின்னாடி கலர் கொடுக்கணும், எல்லோ கலர் கொடுக்கணும், வேறு கலர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டூலை வச்சு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பென்சில் டூல். இதுவும் இப்படி தான் யூஸ் பண்ணுறது. இந்த பென்சில் டூல் அவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. உங்களுக்காக தான் இதை யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு